ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் ரீசென்ட்டா என்னுடைய அம்மாவோட அந்த எலக்ட்ரிக் சீவிங் மிஷின், பவர் மிஷின் வந்து சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் இல்லையா? OLXல கூட போட்டிருந்தேன். போட்டு ஒரு 2, 3 டேஸாவது வெயிட் பண்ணியிருக்கணும். நான் வெயிட் பண்ணாம நான் உடனே நான் வந்து பர்சனலா Google மேப்ஸ்ல கான்டாக்ட் எடுத்து நான் அதில பேசி நான் அவங்ககிட்ட வந்து நான் இப்போ குடுத்து அனுப்பியிருக்கேன். இப்போ நேத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் நான் OLXல போஸ்ட் பண்ணியிருந்தேன். சனிக்கிழமை ஒருத்தர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு குன்றத்தூர்லேருந்து வந்தார். வந்து பார்த்துட்டு 5000 வந்து குடுக்கறதா சொல்லியிருந்தாரு. வந்து பார்த்ததுக்கப்புறம் 4000 தான் குடுக்க முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா குடுங்க. இல்லன்னா பரவால்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. அவர் கிளம்புனதுனால ஆல்ரெடி நான் Google மேப்ஸ்ல நான் கான்டாக்ட் எடுத்து நான் பேசியிருந்தேன் இல்லையா? அவர் திருவள்ளூர்ல தான் வந்து இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பண்ணி அத வந்து சேல் பண்ணுவாங்க போல. அவங்க கிட்ட வந்து கேட்டதுக்கு, நாங்க 5000 குடுக்க முடியாது. 4500 குடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, இப்ப சண்டே காலையில வந்திருந்தாரு. வந்து அவர் செக் பண்ணிட்டு, மறுபடியும் இவரும் வந்து 4000 தான் குடுக்க முடியும்னு சொல்லிட்டு 4000 குடுத்துட்டு எடுத்துக்கிட்டாரு. கண்டிப்பா அதில அவங்க ஏதாவது ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க ப்ராஃபிட் வச்சு விக்கணும்னா கஷ்டம் தான் இல்லையா? அவர் வேற பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் கம்மியாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவரோட பைக்லயே பின்னாடியே வந்து கட்டிக்கிட்டாரு அத. கட்டிட்டு அதில எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா சேஃபாவே பார்த்தீங்கன்னா, பைக்லயே கொண்டு போயிட்டாரு. ஓகேவா? இங்கேருந்து திருவள்ளூர்ல 10 கிலோமீட்டர் இருக்கும். அது வந்து ரோடு வேற நல்லா இருக்காது. அதனால நீங்க உங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா, நான் 4000க்கு குடுத்துட்டேன். நான் 8000 போட்டிருந்தேன். அட்லீஸ்ட் 6500 ஆவது கிடைக்கும். 6000 ஆச்சும் கிடைக்கும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பட் கிடைக்கல. இதெல்லாம் வந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் OLX ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில ஒருத்தர் சாட் பண்ணியிருக்காரு. 6000க்கு குடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவர் 6000 சொல்லி ஒரு 5500 இல்லன்னா ஒரு 6500 இந்த ரேஞ்சுக்குள்ள நம்பளால சேல் பண்ணியிருக்க முடியும். நான் அவசரப்பட்டு சரி இடத்த அடைச்சுக்கிட்டே இருக்கு. வீட்ல வச்சு பூஜைவா பண்ண போறோம். எனக்கு அது தைக்க தெரியாது. எனக்கு கை, கால் வேர்த்துக்கிட்டே இருக்கும். கை, கால் வைக்கிறவங்கலாம் இந்த மாதிரிலாம் தைக்க முடியாது. சும்மா தொட்டாலே எர்த்து அடிக்கும். அதனால அத நான் கத்துக்கணும்னு நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. எனக்கு இது தெரியாது. நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சேல் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி, அங்க பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் உட்கார முடியுது. நான் இதுக்கு முன்னாடி இந்த ரூம் வந்து உட்கார கூட முடியாது. அம்மா வந்து மேல அந்த ட்வின் காட் மாதிரி இருக்குல்ல, அதில படுத்துப்பாங்க. இங்க இந்த மாதிரி கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருந்தா கூட அட்லீஸ்ட் அம்மா கூட பேசிக்கிட்டே நம்ம இங்க வந்து கூட படுத்திருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க கடைசி காலத்தில பக்கத்தில துணையாவது இருந்திருக்கலாம். இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? நான் வெளிநாட்ல இருந்ததுக்கு சமமா தான் நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவங்க இந்த ரூம்ல வந்து படுத்துக்கிட்டு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நான் மேல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூம்ல படுத்துக்கிட்டு, நான் வந்து என் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். இப்படி இருந்ததுனால ஒரு பாண்டிங்கே இல்லாம போச்சு. மத்தபடி பேசிப்போம். அதெல்லாமே ஓகே தான். நான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நான் கீழ இறங்கி வந்து அம்மாகிட்ட 4 வார்த்தை பேசிட்டு, அவங்களுக்கு ஃபேன் எல்லாம் அந்த கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி வச்சுக்கிட்டோ, இல்லன்னா அவங்க ஃபேன் போட்டுப்பாங்க. ஒரு சில டைம் ஆஃப் பண்ணிடுவாங்க. நைட் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு, சுகர் டேப்லெட்லாம் போட்டியான்னு செக் பண்ணிட்டு தான் நான் வந்து போவேன். அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல படுத்து தூங்கியிருந்திருக்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து பக்கத்திலேயே பையன் இருக்கானேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்திருக்கும். அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு இப்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாரி அப்ப வந்து உட்காராம போயிட்டோமே! விச் மீன்ஸ் அப்பயுமே வந்து உட்காருவேன். ஜஸ்ட் லைக் தட் கெஸ்ட் மாதிரி வருவேன், பேசுவேன். அப்புறமா நான் கிளம்பி என்னுடைய ரூம்ல போய் தூங்குவேன். அதனால பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹால்ல படுத்து தூங்கி தான் பழக்கம். அதனால அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. கடைசி வரையுமே நானும் வந்து ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனிமையோட தான் நாங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அம்மாவும் வாழ்ந்து இறந்துருப்பாங்கன்னு தோணுது. அதே நேரத்தில அம்மாக்கும் எனக்கும் வந்து நெறைய நேரத்தில மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். சண்டை சச்சரவு வரும். எதுக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்கள தனியா அவங்க ரூம்ல விட்டுட்டேன். அவங்க வந்து YouTubeல சீரியல்ஸ்லாம் பார்த்துப்பாங்க. எதிர்நீச்சல் சீரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நான் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். இருந்தாலும் அம்மா இல்லாதது, அம்மாவோட மெஷின் இல்லாததெல்லாம் கொஞ்சம் நினைக்கிறப்ப கொஞ்சம் சென்டிமென்ட்டா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. தோழர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இந்த ரேட்டுக்கு நான் குடுத்து அனுப்புனது நல்லதா? இல்லன்னா வீட்ல சும்மா வச்சு வச்சு அது துருப்பிடிச்சு வீணா போறது நல்லதா? எனக்கு பொறுத்தவரையும் நான் குடுத்து அனுப்புறது நல்லது தான். அதே நேரத்தில இவர்கிட்ட வந்து சர்வீஸ் பண்றவர்கிட்ட தான் குடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அத சர்வீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ராஃபிட்க்கு வித்துடுவாங்க. அப்ப அந்த மெஷின் வந்து உபயோகத்தில இருக்கும். ஓகேவா? இது வந்து 20 வருஷம் பழைய மெஷின் நெனைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மிஷின எனக்கு தெரிஞ்சு 18 வருஷம் முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல ரூ. 6,500க்கு நாங்க MMDA காலனில ஒருத்தர்கிட்ட வாங்குனோம். அப்ப ரூ. 6,500ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப எங்க அம்மா தான் அவங்க காசு வந்து உழைச்சு கொட்டி அதில வாங்கி தான் இத வச்சு இத்தன நாள் வந்து அதாவது அம்மா உயிரோட இருந்த வரையும், அம்மாக்கு கேன்சர் வராத முன்ன வரையும் பார்த்தீங்கன்னா, துணி
தச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் தான். ஸோ இது வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 15,000ன்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. ஸோ அதோட ஒரிஜினல் ரேட்டு. நாங்க அப்போ வந்து 13,500 அதான் 6,500. அப்போ பார்த்தீங்கன்னா, அதான் பாதிக்கு பாதி. அப்போ வந்து 13,000 இல்லையா? ஸோ பாதிக்கு பாதி குடுத்துருக்காங்க போல. ஸோ ஆல்ரெடி செகண்ட் ஹேண்டு. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ 18 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா, உட்டன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து சரியில்ல. தண்ணி பட்டுருக்கு. லேசா கீழெல்லாம் கூட துரு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு இதை ரூ. 6,500 வாங்கி அதை அம்மா அத்தனை நாள் யூஸ் பண்ணி அதில் வந்து வந்த வருமானத்தில் வீட்டு வாடகைலாம் கட்டி வாழ்ந்தது போக இப்போ அது ரூ. 4,000 விற்றது பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா? இல்லைனா OLXில் வெயிட் பண்ணி இந்த ரூ. 6,000 அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க வந்து கொண்டு போயிருப்பாங்களா? ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. என்னை பொறுத்தவரையும் அது வந்து கொடுத்துடலான்னு தான் சொல்லி தோணுச்சு. ஸோ சம்டைம்ஸ் நான் அது வந்து அம்மா தச்ச ஒரு மிஷின். அது ஒரு தானமாக யாருக்காவது ஃப்ரீயாக கூட கொடுத்துடலாம் கூட தோணியிருக்கு. ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் ஒரு நல்ல ரேட்டுக்கு, நல்ல ரேட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ரேட்டுக்கு நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க தனியாக இருக்கீங்களா, ஃபேமிலி இருக்கா அப்படிலாம் கேட்குறப்ப எனக்கு எங்கெங்க ஃபேமிலி, நம்ம நல்லது செஞ்சோம் நமக்கு நல்லது நடக்கலை, அதெல்லாம் அமையாதுங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை சூன்யமாகி போச்சுன்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டியதாக இருக்குது. அவர் என்னை விட ஒரு 2 வயசு கூட தான். ஓகேவா? அவருக்கு ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை வீணாக போய் அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை அவங்க வீட்டில் அவங்க அம்மா அமைச்சு கொடுத்து அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக பார்த்துக்கிட்டு 2 பிள்ளையை பெற்று போட்டு இப்போ அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக ஓடுது. அதனால் பழசு வந்து மறந்துட்டு புதுசு கண்டிப்பாக நமக்குன்னு ஏதாவது ஒன்று காத்திருக்கும். ஒன்று போகுதுன்னா அது ஏதோ நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறப்ப எனக்கு ஓகே தான். பட் ஆனால் ஸ்டெப் எடுத்து பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருந்திருக்காங்க. எனக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி காசு கொடுத்து கூட எனக்கு வந்து ஆளுங்க நிற்கல. இந்த லாவண்யா வீட்டுக்காரன் பற்றி எல்லார்கிட்டையும் புலம்ப வேண்டியதாக இருக்குது. யார்கிட்ட புலம்புனாலும் ஒருத்தரும் ரூ. 1 கொடுக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் மன ஆறுதலுக்கு அவங்கள பற்றி மறந்துடுங்க, அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரூ. 1 2 கணக்கு போட்டு பேரம் பேசி நான் அதான் சொல்கிறேன், லட்சக்கணக்காக இழந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சிருந்தா கூட இவ்வளோ நான் வந்து இழந்திருக்க மாட்டேன். இன்னொரு வீடு இந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கலாம். அந்தளவுக்கு காசை இழந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ கடவுள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருன்னா எங்கே அமைச்சு கொடுப்பார்? எந்த கடவுளும் எனக்கு வந்து மனசு இழக்கிற மாதிரி தெரியல. படாத பாடு பட்டுட்டேன் வாழ்க்கை பூரா. இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன், என்ன ஆக போகிறேன்றது என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்பாவை 6 வயசில் இழந்து, அம்மாவுக்காக கேன்சருக்கு வந்து நாய் படாத பாடுபட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அலைஞ்சு எல்லாமே செஞ்சு லாவண்யா என்ற தருதலைக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அது 35 லட்சமாக மாறி அந்த கடனை நான் கஷ்டப்பட்டு நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன்னா இதை விட எனக்கு கஷ்டம் தேவையில்லைங்க. நான் என் குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டினா எனக்கு லாபம், எனக்கு சந்தோஷம். கண்ட தருதலைங்களுக்காக அவங்க என்னை ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு வாங்கின கடனை நான் என் பேரில் வாங்கி கொடுத்தேன்ற ஒரே காரணத்துக்காக நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி தான் சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்றைக்காக இருந்தாலும் அவங்க காசு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் என் கஷ்டம்லாம் தீர்ந்துடுமா? என் அம்மா செத்து போயிருக்காங்க, அவங்க திரும்பி வந்துடுவாங்களா? இன்றைக்கி நான் நாய்ப்படாத பாடு பட்டு இருக்கேன். இந்த அவமானம், இந்த வெறுமை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய பாரம் எல்லாம் குறைஞ்சிடுமா? காசு அவங்க திரும்பி கொடுக்க போகிறதும் இல்லை, என் பாரம் குறைய போகிறதும் இல்லை. எனக்கு கடைசி வரையும் சித்திரவதை தான் மிச்சம். நல்லது செய்ய போய் நான் வந்து நாய்ப்படாத பாடு பட்டுட்டேன். நல்லவனுக்கு அவ்வளோதான் மரியாதை.